அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி பிசாசுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்க எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 13வது அதிகாரம் 16வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. இங்க முந்தின பகுதியில நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையை போல சீஷர்களோட கால்களை கழுவுனதை தியானிச்சோம். நான் உங்களுக்கு மாதிரிய வைத்துட்டு போறேன், நீங்களும் அதே மாதிரி ஒருவர் ஒருவர் கால்களை கழுவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தலைவராய் இருந்தா கூட ஒரு அடிமையை போல செயல்பட்டத, தன்னை தாழ்த்தினாரு, அன்பு காட்டினாரு, சேவை செய்தத நம்ம பார்த்தோம். அத போல நம்மளும் இருக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஊழியக்காரன் எஜமான விட பெரியவன் கிடையாது, எஜமான் தான் பெரியவர். அதே போல அனுப்பப்பட்டவனை விட யார் அனுப்புனாரோ அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இவைகளை அறிந்திருக்கிறபடியால் என்ன அறிந்திருக்கிறான் அப்படின்னா, முன்னாடி கற்றுக் கொடுத்த மாதிரி தாழ்மையா இருக்கணும். யாரு பெரியவனா இருக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க தங்களை தாழ்த்தி ஊழியனா இருக்கும்போது கர்த்தர் அவங்கள உயர்த்துவார் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதை செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். நான் தெரிந்து கொண்டவர்களை, அங்க சீஷர்கள் தான் கூடியிருந்தாங்க. சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்த, அந்த தெரிந்தெடுத்தவங்களை நான் அறிவேன். ஆண்டவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும், நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரத்துல கூட 10வது அதிகாரத்துல கூட நம்ம பார்த்தோம், என் ஆடுகள் நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம தியானிச்சோம். அதே மாதிரி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வேத வாக்கியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 41வது அதிகாரம் 9வது வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். அது நடக்கும் போது அப்படின்னா, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் போது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு, நானே அவர், நான் தான் மேசியா, தேவனுடைய குமாரன் அப்படின்றத நீங்க அறியும்படிக்கு விசுவாசிக்கும் பொருட்டு, இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு விசுவாசம் வரணும் அப்படின்றதுக்காக நான் இப்பயே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நடக்க போகுதுன்றத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப இயேசு யார் தம்முடைய சீசர்களை அனுப்பும்போது ஊழியத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அனுப்பும்போது அதை ஏற்றுக்கொண்டா இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொண்டா என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொண்டதா அர்த்தம் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, அவருக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாச்சு, ஆவியில கலங்கினாரு. நம்ம ஏற்கனவே யோவான் 11வது அதிகாரம் 33வது வசனத்துல மார்த்தாள் மரியாள் அவரோடு கூட யூதர்கள் அழுத போது இயேசு ஆவியில கலங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க அவருக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டுச்சு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இந்த 12 பேர்ல ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளிப்படையா அவங்களோடு பேசுறாரு. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் சீஷர்கள்ல இயேசுவுக்கு அன்பான சீஷன் யாருன்னா யோவான். இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன் அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினார். நீ கேளு, ஏன்னா பக்கத்துல இருக்கிறது யோவான் தான், அதனால நீ கேளு யார் காட்டி கொடுப்பான்னு சைகை காட்டுறான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றார். காட்டி கொடுக்க போறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்திற்கு கொடுத்தார். சொல்றாரு, நான் ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் அப்பத்துல ஒரு சின்ன பகுதிய டிப் பண்ணி தோய்த்து முக்கி யார்கிட்ட கொடுக்கறேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் என்று சொல்லி துணிக்கைய தோய்த்து யூதாஸ் காரியோத்திட்ட கொடுத்துட்டார். இப்ப காட்டி கொடுக்க போறது யாருன்றத அவங்க முன்னாடிதான் காட்டினாரு. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அந்த துணிக்கைய வாங்கின பிறகு அவனுக்குள்ள சாத்தான் புகுந்துட்டான். சாத்தான் நம்ம இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லியிருக்கேன்னா, யாக்கோபு நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் நமக்குள்ள புகுந்து கொள்ள முடியும். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான், பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு அவனுக்குள்ள புகுந்து அவனுடைய ஆளுகை கீழே வந்துட்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து, நீ என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா செய். ஏன்னா இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப அவரு சொல்றாரு, நீ செய்யறத சீக்கிரம் போய் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா எதிரி
தன்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்றத தெரிஞ்சா கூட ஏசப்பா வந்து அவனை நேசித்தாரு, அன்பு காட்டினாரு. அவனுக்கு வந்து சொல்லும்போது கூட அவன் வந்து மனம் திரும்பி இருக்கலாம். ஆனா வந்து அவன் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. அவர் சொன்னாரு, நீங்க சீக்கிரம் போய் நீ செய்யறது செய்யின்னு சொன்ன உடனே அந்த கருத்தை அது எதுக்கு சொன்னாரு அப்படின்றத கூட இருந்தவங்க அறிந்து கொள்ளல. ஒருவேளை இவன் காட்டி கொடுக்க போறான் அப்படின்றத அவங்க அறிந்தாங்கன்னா தடுத்திருப்பாங்க. தேவ திட்டம் வந்து நிறைவேற முடியாம போயிருக்கும். ரட்சிப்பின் திட்டத்துக்கு இயேசுவோட சிலுவை மரணம் ரொம்ப, அதன் மூலம் அவருடைய இரத்தத்தின் மூலம்தான் ஜனங்கள் மீட்கப்படணும். அந்த திட்டம் நிறைவேறாம போயிருக்கும். அதனால அவங்களால அறிந்து கொள்ள முடியல. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படியாவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். சிலர் நினைச்சுக்கிட்டாங்க, இவன் வந்து பணப்பையன் வச்சிருக்கான், ஏதோ பஸ்கா பண்டிகை ஆசரிக்க போறோம், அதுக்கு ஏதோ வாங்க சொல்றாரு, சொல்றாரு, நீ என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா போய் செய்யின்னு சொல்றாரு. அல்லது தரித்திரருக்கு ஏழைகளுக்கு ஏதோ பணத்தை கொடுக்க சொல்லியிருப்பாரு, அதுக்கு அவன் போறான், என்ன செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்யின்னு சொல்றாரு அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டாங்க. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். இப்ப பிசாசு அவனுக்குள்ள புகுந்து அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக புறப்பட்டு போனான். அப்பொழுது ரா காலமாய் இருந்தது. இரவு நேரத்துல அவன் புறப்பட்டு போறான். இரவுல செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம், இருட்டுல செய்யப்படுகிறதெல்லாம் அவலட்சணமானது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருள் வந்து பாவத்தை குறிக்கக்கூடியது. அந்த இருள் நிறைந்த அந்த நேரத்துல பிசாசினுடைய கிரியைகள் வெளிப்படும்படியா செயல்படும்படியா யூதாஸ்காரியோத்து கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஊழியக்காரனை விட எஜமான் தான் பெரியவன், அனுப்பப்பட்டவனை விட அனுப்பினவர் தான் பெரியவர், நான் என் தெரிந்து கொண்டவர்களை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா வேத வசனம் நிறைவேறும்படி உங்கள ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியில கலங்கி அவங்களோட பேசினாங்க. அப்ப சீசர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பேதுரு வந்து யோவானை பார்த்து யாருன்னு கேட்க சொல்றான். அப்ப ஆண்டவரே யார் அது அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த அப்பத்தை தோய்த்து யார்கிட்ட கொடுக்குறேனோ, துணிக்கையை யார்கிட்ட கொடுக்குறேனோ அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்தாரு. அந்த துணிக்கைய வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள்ள, யூதாஸ்காரியத்துக்குள்ள புகுந்துட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா போய் செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வேலை வந்ததுனால தேவ திட்டம் நிறைவேறும்படியா இதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கூட இருந்தவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல, இவன் காட்டி கொடுக்க போறான் அப்படின்றத அவங்களால அறிந்து கொள்ள முடியல. பணப்பைய யூதாஸ் காரியத்தை வச்சதுனால ஆண்டவர் ஏதோ வாங்க சொல்றாரு பஸ்கா பண்டிகைக்கு, அல்லது ஏழைகளுக்கு ஏதோ கொடுக்க சொல்றாரு அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டாங்க. அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனா. அது போன நேரம் வந்து இரவு நேரமா இருந்தது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க எல்லா சூழ்நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பின் செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
தெளிந்த புத்தியை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட எல்லா காரியமும் தேவ சித்தத்தின்படி ஏற்ற வேளையில சரியாய் நடந்ததை நாங்க தியானித்தோம். வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டபடி நடந்ததை நாங்க தியானித்தோம். அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவ திட்டம் நிறைவேறும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில எங்களால் இயன்றதை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். காட் bless you.